அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிரகம் சட்பலத்தின் முதல் 2 நிலைகளான ஸ்தான பலத்தையும் திக்பலத்தையும் விளக்கும் போது அந்த கிரகம் நிஷ்பலம் அடையும் என்பது விதி. அதாவது திக்பலத்துக்கு நேர் எதிரான வீடு தான் நிஷ்பல வீடு. அந்த வீட்டில் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தையும் திக்பலத்தையும் ஒருங்கே இழக்கும் பொழுது அந்த கிரகம் நிஷ்பலம் அடையும். அதே போலத்தான் உச்சனுடன் இணையும் நீசனுடன் இணையும் உச்ச கிரகம் சூன்ய பலத்தை அடையும் என்பது விதி. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எல்லா விதிகளுக்கும் விதிக்கும் விதிவிலக்கு என்பது உண்டல்லவா. ஒரு கிரகம் பகை நீசம் அடைந்திருந்தாலும் நிஷ்பலத்தை அடைந்திருந்தாலும் அந்த கிரகம் சில நிலைகளில் தனது காரக ஆதிபத்திய விஷயங்களை தரும் நிலையிலேயே இருக்கும். பொதுவாக நிஷ்பலம் அடைந்த கிரகங்கள் சூன்ய பல அடுத்து அடைந்து அந்த கிரகம் தனது காரக ஆதிபத்திய விஷயத்தை தர இயலாத நிலைக்கு செல்லும் என்பது விதி. இது எல்லா நிலைகளிலும் சரியான அமைப்பு அல்ல. இதற்கு விதிவிலக்குகள் என்று உண்டு. விதிவிலக்குகள் இல்லாத ஜோதிடம் இல்லவே இல்லை என்பதை தான் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அதுபோல ஒரு கிரகம் நிஷ்பலம் அடைந்திருந்தாலும் அந்த கிரகம் சுபருடன் இணைவிலேயே இருந்தால் அந்த கிரகம் நிஷ்பலத்தன்மை நீங்கி தனது காரக ஆதிபத்திய விஷயத்தை செய்யும். அதே போலத்தான் பகைபெற்ற கிரகம் ஆக இருந்தாலும் அந்த கிரகம் சுவரின் தொடர்பு வரும் பட்சத்தில் அந்த கிரகம் பார்த்திங்கன்னா தனது காரக ஆதிபத்திய விஷயத்தை தரும் நிலையிலேயே இருக்கும். சரி, இதை உதாரண வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது 3/10/1992 5:10 PM அளவில் பிறந்திருக்கிறார். மீன லக்னம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரத்திலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் கேது, 7ஆம் வீட்டில் சூரியன் குரு, 8ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், 10ஆம் வீட்டில் சந்திரன் ராகு, 11ஆம் வீட்டில் சனி. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் ஸ்தான பலம் திக்பலம் இரண்டையும் இழந்திருக்கின்றன. செவ்வாய் அங்கே ஸ்தான பலத்தையும் இழந்திருக்கிறார், திக்பலத்தையும் இழந்திருக்கிறார். ஏனென்றால் செவ்வாய் 10ஆம் வீட்டில் தான் திக்பலம் பெறுவார். அவர் 10ஆம் வீட்டுக்கு 7 நாளில் பகை பெற்று கேதுவுடன் இணைந்திருக்கிறார். அதே போல குரு 7ஆம் வீட்டில் ஸ்தான பலம் திக்பலம் இரண்டையும் இழந்திருக்கிறார். சந்திரன் அதே போல 10ஆம் வீட்டில் ஸ்தான பலம் திக்பலம் இரண்டையும் இழந்திருக்கிறார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே இதற்கு விதிவிலக்குகள் என்று வரும்போது பார்த்தீங்கன்னா குரு என்ன இருந்தாலும் அவர் லக்னாதிபதியாகி லக்னத்தை பார்த்தால் அந்த கிரகம் அந்த பாவகம் வலுப்பெறும். எந்த ஒரு கிரகமே தன் பாவத்தை தானே பார்க்கும்போது அந்த பாவகம் வலுப்பெறும். எனவே லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது அங்கே அவர் நிஷ்பலம் அடைந்திருந்தாலும் லக்னம் வலுப்பெறுவதையே குறிக்கிறது. சூரியனுடன் அவர் பெரும்பாலும் சூரியனிலிருந்து அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 டிகிரி விலகி இருக்கார். இது இருந்தாலும் அவர் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகுவுடன் இணைந்தாலும் ராகு 241 டிகிரியில் இருக்க, சந்திரன் 255 14 டிகிரி விலகி இருக்கிறார். சூரிய கேந்திரத்தில் இருக்கும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்வதை போல ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் தக்கணமும் கேந்திரங்களாக அமைந்து லக்னத்துக்கு கேந்திரங்களாக அமைவது சிறப்பு. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா சூரியன் லக்ன கேந்திரத்தில் இருக்கிறார், சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். சூரியன் அதே போல் சந்திரன் லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிறார், சூரியனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். இது ஒரு மிக உன்னதமான நிலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த ஜாதகர் மருத்துவத்துறையில் டாக்டராக இருக்கார். எப்படி என்று கேட்டால் செவ்வாய் அங்கே கேதுவுடன் பகை பெற்றாலும் ஸ்தான பலம் திக்பலம் இரண்டையும் இழந்தாலும் கேதுவுடன் இணைவது நல்லது என்பதற்கிணங்க அவர் சூரிய கேந்திரத்தில் இருக்கும் வளர்பிறை சந்திரனின் பார்வையில் இருக்கிறார். எனவே அவர் மேலும் ராசி லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோடும் செவ்வாய் தொடர்பு கொள்கிறார், ராசிக்கு 10ஆம் வீட்டோடும் செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். எனவே இவர் மருத்துவராக இருக்கிறார். மருத்துவருக்கு 2ஆம் நிலை கிரகமான கூறப்படுவது எது? சூரியன் அவர் ராசிக்கு 10இல் இருக்கிறார். அடுத்தது 3ஆம் நிலை கிரகமான குரு லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கிறார். எனவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு மருத்துவத்திற்கு முதன்மை கிரகமான செவ்வாய் 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டும் குருவும் சூரியனும் 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டும் நிலையில் அவர்கள் ஜாதகம் கண்டிப்பாக மருத்துவராக இருப்பார் என்பது உண்மை. இங்கே நம்ம எடுத்தால் கோப்பில் இடம் புதன் சுக்கரனுடன் ஆட்சி பெற்ற சுக்கரனுடன் புதன் இணைந்திருக்கிறார். புதன் தான் சுபத்துவமான கிரகம் என்று சொல்ல தோணும். இங்கே 10ஆம் இடம் என்பது முக்கியம். 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் கிரகம் சுபத்துவமாக தொடர்பு கொள்ளும் கிரகத்தின் தொழில் அமையும் என்பதற்காக இங்கே ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு பகை பெற்றாலும் கேதுவுடன் இணைந்து சூரிய கேந்திரத்தில் இருக்கும் வளர்பிறை சந்திரன்
சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கும்போது அந்த ஜாதகமே ஒளித்தன்மையடையும், இருவரும் வலுப்பெறுவார்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கும் நிலை. இந்த நிலையில் சூரியனும் சந்திரனும் கேந்திரங்களாக சூரிய சந்திரன் இருந்தவரும் வலுப்பெறுகிறார்கள். இங்கே லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டோடும் செவ்வாய் தொடர்பு கொள்வார், ராசிக்கு 10ஆம் வீட்டோடு செவ்வாய் தொடர்பு கொள்வார். லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டோடு 4ஆம் பார்வை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார், ராசிக்கு 10ஆம் வீட்டை 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். அடுத்ததாக ராசிக்கு 10இல் சூரியன் இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி குரு ராசிக்கு 10இல் இருக்கிறார். இது போன்ற அமைப்பில் கொண்ட ஒரு ஜாதகம் இருக்கும்பொழுது அந்த ஜாதகம் மருத்துவத்துறையில் கண்டிப்பாக இருக்கும். இங்கே பகை பெற்றாலும் அந்த கிரகம் தனது காரகத்துவத்தை முதன்மையாக தரும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு விதிவிலக்கு. சாணபலம் திக்பலம் எல்லாவற்றையும் இழந்து பகை வீட்டில் அமர்ந்துகின்ற இந்த கிரகம் லக்கணத்துக்கு சுபத்தன்மை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த ஸ்தானபலம் திக்பல பகை போன்ற நிலைமைகளை நீங்க பெற்று அந்த கிரகத்தின் காரகத்தோடையில் ஜோதிடர் இருக்கிறார். எனவே ஒரு கிரகம் ஸ்தானபலம் திக்பலம் இரண்டையும் இழந்தாலும் பகை பெற்றாலும் அந்த கிரகம் சுபத்தன்மையுடன் இருக்கும் நிலையில் அந்த கிரகம் தனது காரகத்துவத்தை ஜாதகருக்கு தரும் நிலையிலேயே இருக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.